குறிப்பாக விஜய் உதவி செய்கிறாருனாக்கா விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க, விஜய் ஃபேன்ஸை தாண்டி பொதுமக்கள் இருப்பாங்க இல்லையா? எந்த சார்பும் இல்லாமல் நான் அவருக்கும் ஃபேன் கிடையாது, இவருக்கும் ஃபேன் கிடையாது, எனக்கு என்ன கிடக்குது, யார் நல்லது செஞ்சாலும் பாராட்டிட்டு போகிறவங்க பாராட்டிட்டு தான் போவாங்க. அப்போ தனிப்பட்ட முறையில் அந்த ரசிக சண்டைக்குள்ளே நம்ம போக விரும்பல, அது இயல்பாக நடக்கிற விஷயம். நம்ம குறிப்பிட்ட மாதிரி தான் அந்த கோயில் விஷயத்துலையுமே வந்துட்டு அவங்களுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. இதே மாதிரி வந்து ஒரு விஷயம் எடுத்தாங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்துட்டு இவங்க இழிவுபடுத்திட்டாங்க அப்படிங்கிறது. ஜெய்பி படம் எடுத்ததுக்காக ஜெய்பீம் படத்துல சூர்யா நடிச்சிட்டாருங்கிறதுக்காக அல்லது அதுல சிம்பிள் பயன்படுத்திட்டாரு டைரக்டர் வச்சு இல்ல அது ஆக்சுவலா சூர்யா விமர்சிக்கிறது இல்ல அது எப்படி எந்த அடிப்படையில் அவங்க கேள்வி எழுப்புறாங்கனாக்கா, சூர்யா வந்து அந்த படத்துல மெயின் லீடு பண்ணிருக்காரு அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான விஷயத்தை வந்துட்டு ஆராய்மையா அவர் நடிச்சாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை வந்துட்டு வைக்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை ரிமூவ் பண்ணாங்க அவங்க. அவங்க அமேசான்ல வந்துட்டு ரிமூவ் பண்றதுங்கிறது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அது ஒரு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம். அது வந்துட்டு ஒரு பன்னாட்டு நிறுவனம். அந்த நிறுவனத்துல போயிட்டு சொல்லி அதை வந்து நீக்கம் செஞ்சாங்க. நம்ம கட்சி சார்பா ஒரு கோரிக்கை வச்சோம், அதை அக்செப்ட் பண்ணி இல்ல யாரோ ஒருத்தவங்க புரிதல் கூட அவங்களுக்கு இல்லாம திருப்பி திட்டிட்டு இருக்காங்க. ஆமா, புண்பட்டுட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க புண்பட்டு இருக்கிறாங்க. அந்த இன்சிடென்ட்ல வந்துட்டு சம்பந்தப்பட்டவர்கள் வந்துட்டு அவங்க கிடையாது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே இவங்க நீக்குறாங்க அப்படின்னும் போது அந்த விவகாரத்தை அங்கேயே முடிச்சுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். அதை வந்து தொடர்ச்சியாக பிடிச்சிக்கிட்டு சூர்யானாலே எனக்கு எதிரி, சூர்யா வந்துட்டு எதிரியாக பாவிக்கிற அளவுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு எனக்கு தெரியல.